அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபையின் வாழ்த்துக்கள். இன்று வேத பகுதியிலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது ஆசீர்வாதம். அப்பா பிதாவே, உம்முடைய ஆசீர்வாதம் பல்கி பெருகி இருக்கும்படி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று எங்களுடைய இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நீர் ஆசீர்வதி கர்த்தாவே. பேசுகிற வார்த்தைகள் எங்கள் வாயின் வார்த்தைகள் படி அல்ல, அன்ற நீரே உம்முடைய வார்த்தையினால் எங்களை பேச வைத்து அது உம்முடைய மகிமைக்கென்று வெளிப்பட ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆசீர்வாதம் என்று நம்ம எடுத்திருக்கிற ஒரு பகுதி ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அப்படின்றத ஒரு பெரிய விதமான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தரவிருக்கிறார். ஆசீர்வாதத்தை பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என் தேவனின் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ என்ன பாவங்கள் செய்திட்ட பொழுதும், நீ என்ன விதமான மீறுதல்களில் இருக்கும் பொழுதும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார். நீ செய்த பாவங்களிலிருந்தும் நீ செய்த அக்கிரமங்களிலிருந்தும் அவர் மீட்டெடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். அவன் தான் இப்ப பல விதங்கள்ல மாறி போயிட்டானே, என்னை விட்டு அவன் நீங்களாக்கிப்பட விட்டான் என்று சொல்லி அவர் உன்னை ஒதுக்காமல் உன்னை இரட்சிப்புக்குள் இரட்சித்து உன்னுடைய பாவங்களுக்கு நீ செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி உன்னை எடுத்து உனக்கு ஆசீர்வாதத்தை, பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதில் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 29:11, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதம். ஈஸியா அவரோட ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. எனக்கு இதை செய்யலையே ஆண்டவரே, எனக்கு அதை செய்யலையே, நீங்க செய்ய மாற்றீங்களே, நான் உண்மைக்கு ஜெபிக்கிறேனே, 24 மணி நேரமும் நான் ஜெபிக்கிறேனே, நான் என்னால் முழங்கால் படியிடுகிறேனே, இருந்தாலும் எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே என்று நாம் பண்ணுகிற புலம்பல் அது தவறானது. ஏனென்றால் கர்த்தர் ஒன்று சொல்கிறார், நான் உனக்கு பலன் கொடுப்பார், உனக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்றார். நாம் முதல்ல அவருக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, அவர் நமக்கு முதல்ல பலன் கொடுக்கிறார். பலன் அப்படின்ற போது ஆவிக்குரிய பலன். நீ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு வாழ்வை தந்து நீங்கள் பலன் அடையும் பொழுது உங்களுக்கு சமாதானத்தை அருளி, மிகப்பெரிய சமாதானம் கிடைத்து விட்டால் ஒரு மனிதனுக்கு அதை விட பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. ஆனால் தேவனுடைய சமாதானம் உங்களில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறப்படுகிறீர்கள். முதலாவதாக. இரண்டாவதாக, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இல்ல, சங்கீதம் 29:11 இதுல நம்ம பார்க்க போறது சமாதானம் அப்படின்றது ஒரு ஓங்கி நிற்கிற ஒரு விஷயங்கள். நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அபரிவிதமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நமக்கு முதலாவதாக தேவன் தருகிற வார்த்தை சமாதானம். நீ சமாதானத்தில் நிலைத்திருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு அபரிவிதமாக நடப்பிக்கப்படும். நீ உன் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி தேவனுடைய அன்பை நீ ருசி பார்க்கும் பொழுது, தேவனுடைய அன்பை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய கிருபையை நீ பெற்றுக்கொள்ளும் போது, தேவனுடைய இரக்கத்தில் உன்னுடைய பாவங்களை கழுவும் பொழுது உனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் அபரிவிதமாக கிடைக்கும். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்றது நம்ம ஒரு வார்த்தை பார்க்கிறோம். அது உபாகமம் 28:8 நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் மிக பெரியதாக இருக்க கடவுது. நம்மளுடைய ஆசீர்வாதம் தேவன் எல்லா வேலைகளிலும் நமக்கு கூட இருந்து, நீ இதை செய்ய வேண்டும், நீ இதை செய்தால் என்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், என்னுடைய சமாதானத்தில் நீ நிலைத்திருப்பாய் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, நீ என்னில் நிலைத்திருக்கும் பொழுது, நீ என்னை விசுவாசிக்கும் பொழுது உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பதிலாக, நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருக செய்வேன். சாதாரண ஆசீர்வாதம், என் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது. உலகபூர்வமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஏகப்பட்டது நமக்கு இருந்தாலும் கூட என் தேவனுடைய ஆசீர்வாதம் என்னில் நிலைத்திருக்கும் பொழுது
என்னில் தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் பொழுது அதை நான் பல்கி பெருகி அனைவருக்கும் எடுத்து சொல்லி இவன் கிறிஸ்தவனின் அன்பு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது பாருங்கள். இந்த அன்பின் நிமித்தமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற இருக்கிறோம். நம்மளுடைய கிருபை, தேவனுடைய கிருபை அரவணைப்பு நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. நம் பாவங்களில் இருந்து விடுபட, ரட்சிப்பை பெற, எல்லா விதமான சகல நன்மைகளையும் நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஆசீர்வாதமாக எனக்கு இருக்க என் தேவன் அதை எனக்கு பிரதிபலிக்கிறார். தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் என்பது நாம் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது, உன் வார்த்தை என்னிலும் நிலைத்திருக்கும் பொழுது நீ தேவனின் மகிமையை காண்பாய். அப்படி ஒரு வாழ்வை நமக்கு தேவனுக்குள்ளாக வாழ வேண்டும். அவரும் நாமும் ஒரு தகப்பனும் மகனும் வாழ்வது போல, ஒரு மணவாளன் மணவாட்டி வாழ்கிறது போல நாம் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் அபரிவிதமாக நமக்கு கிடைக்கும். இதுவே இன்றைய தேவனின் தியான பகுதி. நாம் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் என் தேவனை துதிப்ப வேண்டும். முதலில் என்னோட பாவங்களை நான் கழுவ வேண்டும். என்னை நான் அவரிடம் ஒப்புவிக்க வேண்டும். அந்த ஒப்புவித்தலுக்கு பிறகு என் பாவங்களிலிருந்து நான் ரட்சிக்கப்பட என் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் நம்மளை நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும். அந்த நீதிமான்கள் ஆக்கப்படும் பொழுது நம் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நாம் வாழ்கிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் அபரிவிதமாக நமக்கு கிடைக்கும். அப்பா பிதாவே, இன்று நீர் பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் நீர் எப்பொழுதும் எங்களை ஆசீர்வதிக்கிறது போல எங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்பி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவதனால் உமக்கு நன்றி கர்த்தாவே. இன்னும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களில் பல்கி பெருகி இருக்கும்படி ஆசீர்வதியும், பாதுகாத்துக்களுக்கு வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.